ஹாய், நம்ம இந்த வீடியோவில் வந்து யூனிட் கன்வர்ஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த மெத்தடில் எப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஒர்க் என்னென்னா, இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எழுதியிருக்க இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு யூனிட்டையும் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். கேஎம் கிலோமீட்டர், ஹெச்எம் ஹெக்டோமீட்டர், டிஏஎம் டெகாமீட்டர், எம் மீட்டர், டிஎம் டெசிமீட்டர், சிஎம் சென்டிமீட்டர், எம்எம் மில்லிமீட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒரு இது இங்கே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். அது ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அது எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ரீகால் பண்ண விரும்பிக்கிறேன். இது ஆல்ரெடி நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில். எனிவே நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அந்த யூனிட்டை வந்து 1000ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றுற இடத்த வந்து நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். லைக்வைஸ் சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர் மல்டிபிள் பை 10. அதுவே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம பார்த்துக்குவோம். மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டராக இருக்கும் போது டிவிசிபிள் பை 10 அண்ட் சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றுறதுக்கு டிவிசிபிள் பை 100 அண்ட் மீட்டர் டு கிலோமீட்டர் டிவிசிபிள் பை 1000. இதை வந்து உங்களுக்கு தெரியும். எனவே நான் ரீகால் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் இதை ரொம்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலன்னா கூட உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே 7 கிலோமீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இங்கே 7 இருக்குன்னா இந்த கிலோமீட்டர் இடத்துல 7 போட்டுக்கோங்க. நம்மளுக்கு என்ன யூனிட்டில் மாற்ற சொல்லியிருக்கோம்? சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் இருக்கிற இடத்துல 0 போட்டுக்கணும். போட்டுட்டு நடுவில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே 0 போட்டுக்கணும். உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண உங்களுக்கு இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி காட்டுறேன். 5 ஹெக்டோமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஹெக்டோமீட்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல 5 நான் போட்டுக்கிறேன். மீட்டராக மாற்ற சொல்லியிருக்கோம். ஓகே, மீட்டராக தான் மாற்ற போகிறோம். ஸோ பார்க்கலாம், இங்கே மீட்டர் இருக்குது, அந்த இடத்துல நான் 0 போட்டுக்கிறேன். ஸோ இன் பிட்வீனில் இருக்கிற இந்த பிளாக்கில் ஒரு 0 போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க ஆன்சர். 500 மீட்டர் கன்வெர்ட் பண்ணி முடிச்சாச்சு. என்ன வந்துடுது? 500 மீட்டர். இன்னொரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். 2 மில்லிமீட்டரை வந்து மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. 2 மில்லிமீட்டர் எங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்குது. அந்த இடத்துல நான் 2 போட போகிறேன். போட்டுட்டேன்னா எப்படி மாற்ற சொல்லியிருக்கோம்? இங்கே கொஷினை பார்த்துக்கோங்க, மீட்டராக மாற்ற சொல்லியிருக்கோம். அப்போ மீட்டர் எங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்குது. போட்டுட்டேன்னா இன் பிட்வீனில் இருக்கிற இடத்துல நீங்கள் 0 போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இங்கே எத்தனை 0 வருது பாருங்கள், 3 0 வருது. 3 0 வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிவர்ஸ் கன்வர்ஷனில் என்ன வரும்? டிவிசிபிள் பண்ணணும். அப்போ டிவிசிபிள் பை 1000. 3 0 வந்தால் இட் இஸ் அ டிவிசிபிள் பை 1000. அப்போ நீங்கள் எங்கே டாட் வைக்கணும்? டிவைட் ஆனால் எங்கே வரும்? இங்கே தானே டாட் வரும். டிவைடட் பை 1000. எப்படி? இந்த 0 0 0ன்னு வருது, இங்கே 2 வருது. டிவிசிபிள் பை 1000 போட்டிங்கன்னா இங்கே எழுதியிருக்க பாருங்கள், 0 0 0 2 டிவிசிபிள் பை 1000 போட்டிங்கன்னா எங்கே டாட் வரும்? இந்த இடத்துல வரும், 0.002. அதுதான் உங்களுக்கு ஆன்சர். இங்கே ஆன்சர் கிடச்சிருச்சா? ஸோ நீங்கள் அந்த கிடைச்ச ஆன்சரை எழுதிக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4 சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் மாற்ற சொல்கிறாங்க. சென்டிமீட்டர் இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அந்த இடத்துல அந்த 4 போட்டுக்கோங்க. மில்லிமீட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்குது மில்லிமீட்டர், அங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன். அவ்வளோதான். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. ஓகே, 40 மில்லிமீட்டர் கிடச்சிருச்சா? ஆன்சர் கிடச்சிருச்சா? இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா? நீங்கள் இந்த கொஷினை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. அந்த டேபிள் நான் போட்டிருக்கிறதையும் இந்த கொஸ்டினையும் நீங்கள் எழுதி வச்சுட்டு என் கூட பேரலாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஓகே, கொஷின் எழுதிக்கிட்டிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட்டு கொஷின் சொல்லித்தரேன். 8 டெகாமீட்டர்லேருந்து கிலோமீட்டர் மாற்ற சொல்லியிருக்காங்க. டெகாமீட்டர் எங்கே பாருங்கள்? சாரி டெசிமீட்டர். ஓகே, 8 டெசிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, டெசிமீட்டர் இங்கே இருக்குது, இங்கே 8 போட்டுக்கிறேன். அதை வந்து கிலோமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. எங்கே இருக்குது கிலோமீட்டர்? இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல 0 0 0
0 போட்டுட்டிங்களா? இது டிவிசிபிள் பை எவ்வளோ? 10,000. 10,000ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? இங்கே டாட் வரும். ஓகே, இந்த இடத்துல வரும் கரெக்டாக. அப்போ ஆன்சர் எழுதலாமா? 0.0008. ஓகே, ஆன்சர் கிடச்சிருச்சா? கன்வெர்ட் பண்ணியாச்சா நம்ம டெசிமீட்டரை கிலோமீட்டரா? நெக்ஸ்ட்டு வந்து 18 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை மீட்டராக மாற்றணும். கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல 80, அந்த 18 ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்டு மீட்டர் இருக்கிற இடத்துல 0 போட்டுக்கோங்க. ஓகே, அந்த மீட்டர் இருக்கிற இடத்துல 0 போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இன் பெட்வீன் பாக்ஸில் 0 போட்டுருங்க. திஸ் இஸ் த மல்டிபிள் ஆஃப் 1000. ஓகே, அப்போ என்ன வரும்? 18,000 மீட்டர்னு வரும். 18,000 மீட்டர்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் 16 டெசிமீட்டர்லேருந்து ஹெக்டோமீட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஓகே, இப்போ டெசிமீட்டர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும்? 16 ஃபில் பண்ணணும். பண்ணிட்டேனா? அதுக்கப்புறமா ஹெக்டோமீட்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அங்கே ஒரு 0. இந்த பிட்வீனில் இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? 0 போடுவோம். 0 போட்டாச்சா? இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா கவனிக்கணும். இங்கே 3 0 இருந்தால் என்ன வரும்? டிவைடட் பை 1000 வரும். அப்போ இந்த இடத்துல இருக்கிறத அப்படியே எழுதுங்க. அந்த இடத்துல இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் எழுதிக்கிட்டிங்களா? டிவைடட் பை என்ன? 1000. 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பீங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் வருது? 0.016. அது எழுதிக்கோங்க. 0.016 ஹெக்டோமீட்டர். இந்த லாஸ்ட் ஒன்று உங்களுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் சால்வ் பண்ணி என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ.